ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம்மை சுட்டெரிக்கின்ற கவலைகள் காணாமல் போகும். நோய் அடிக்கடி வருவதாக இருந்தால் உளுந்து வடை உண்டியலில் வடைமாலை உண்டியலில் பணம் போட்டு நீங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தலாம். சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகள், வியாழக்கிழமையில் நீங்கள் அனுமனை 12 பிரகாரம் சுற்றி வந்து வணங்கினால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும், கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். அதோட சுந்தரகாண்டம் சிறு கையேடாக பிரிண்ட் அடித்து ஆஞ்சநேயர் சந்நிதியில் நின்று தானம் கொடுக்கலாம். சுந்தரகாண்ட புஸ்தகத்தை வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் மடியில் மகாலட்சுமியை வச்சுருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர் படங்கள் வச்சு வணங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். நீங்கள் உபயோகிக்கிற கட்டில் மெத்தைக்கு கீழே ஒரு வெள்ளி தகடு வச்சாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். கையில் ஆண்கள் வெள்ளி வளையல் அணிந்து கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். படுக்கை அறையின் வாசல் நிலவில் 2 மயிலருக்கு ஒட்டி வச்சாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். எப்பொழுதும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். தவறாமல் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அனுமன் சாலிசாவை ரிங்டோனாக போட்டு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அனுமன் பற்றின பாடல்களை நீங்கள் ரிங்டோனாக வைத்தாலும் வெளிநாட்டு பயணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப அமைதி, தொழில் விருத்தி, ராகு கேது சனி போன்ற கிரகங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். ராகு தோஷம், ராகு தசை, ராகு பற்றின விவரங்களுக்கும் நீங்கள் அனுமனை வணங்கலாம். சனி பிரீதியும் அனுமனை வணங்கினால் கிடைக்கும்.